எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். அதாவது ஒரு மனுஷனா பிறந்தோம், ஒரு ஆம்பளையா பிறந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு வயசு வரைக்கும் படிக்கணும். 21 வயசுக்கு டிகிரி முடிச்சுட்டு போகணும். ஏதாவது வேலையை பார்த்துட்டு வேலைக்கு போகணும். அதான் உலக வழக்கம். நம்மளோட கல்ச்சரும் கூட. உலகத்திலேயே உள்ள கல்ச்சர் அப்படிதான். குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வீட்டில் என்ஜாய் பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம். காலேஜ் படிச்சு முடிச்சிட்டோம், ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் வயசு 21 ஆச்சு. ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம், இல்லை பிரைவேட் வேலைக்கு போகலாம். கண்டிப்பா நீங்க வேலைக்கு போய் தாகணும், இல்லை கூலி வேலையா பார்த்தாகணும். கண்டிப்பா வேலைன்னு எடுத்து பசங்க போய் தாகணும். அது வந்து நமக்கு ஒரு விதிக்கப்பட்ட தலைவிதி. பெண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்களுக்கு வேலைங்கிறது ஒரு சாய்ஸ். கல்யாணம் பண்ற வரைக்கும் படிக்கலாம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு போனப்புறம் படிக்கணும் தேவையில்லை. ஹஸ்பண்ட் சொன்னா வேலைக்கு போலாம், இல்ல விருப்பம்னா வேலைக்கு போய் தேவை வீட்டுல சமைச்சு கொடுத்துட்டு வீட்டுல இருக்கலாம். இப்படிதான் இருக்கு. சீனாவுல ஒரு பையன் வந்து வித்தியாசமான ஒரு பொருளை கிளப்பியிருக்கான். என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிருங்க. வாங்க வீட்டுக்குள்ள போலாம். சீனாவுல வந்து ஒரு ஒரு யங் மேன், அதாவது ஒரு இளைஞர், கிட்டத்தட்ட வயசு 21 வயசு ஆகுது. அந்த பையனு ஸ்கூலு முடிச்சுட்டு, காலேஜ் முடிச்சுட்டு ஓபி அடிச்சு திரிஞ்சுருக்கான் வீட்ல வேலைக்கு போகாம. அவங்க வீட்ல பெற்றவங்க வந்து அம்மா, அப்பா வந்து திட்டுறாங்க அந்த பையன. "இந்த படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போக வேண்டியதானே! இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்ல படுத்திருக்கேன்னு" சொல்லும்போது, அவன் கேட்ட கேள்வி அந்த எல்லாத்தையும் ஒரு கதிகலங்க வச்சிருச்சு. நம்ம சோசியல் மீடியால பார்க்கும்போது பெரிய வைரலாவும் பரபரப்பா பேசப்படுது. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, "எனக்கு வயசு 21 ஆச்சு. என்னைய கேட்டா பெத்தீங்க நீங்க. எனக்கு பொறக்கவே புடிக்கல. என்னைய கேட்டா நீங்க என்னைய இது நீங்க பொறக்க வச்சீங்க. என்னைய கேட்டா பெத்துக்கிட்டீங்க. எனக்கு இப்போ இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஒரு மனுஷனா பொறக்கவே பிடிக்கல எனக்கு. நான் ஏன் வேலைக்கு போணும்?" அப்படிங்கிற மாரி ஒரு அ என்ன சொல்றது? வித்தியாசமான ஒரு யோசனைகள கேட்டிருக்கேன். என்னைய கேட்டா பெத்தீங்க நீங்க. அ எனக்கு இங்க உலகத்துல பொறக்கவே பிடிக்காது இருக்கும்போது, நீ கேட்டு இங்க பெக்கலைல. அப்ப நீங்க தான் என்னைய பார்த்துக்கணும். நான் எதுக்கு வேலைக்கு போணும்? இப்ப என்னைய கேட்டு பெத்திருக்கீங்க. என்ட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்கன்னா நியாயம் இருக்கு. எல்லாம் அதான் நடந்த விஷயங்கள், இயற்கையான விஷயங்கள். ஆ இப்ப நீ கேட்காம பெத்தீங்கன்னா, உலகத்துல எனக்கு வாழ பிடிக்காம இருக்கேன். அப்படிங்கும்போது நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? யாருக்கா சம்பாதிச்சு குடுக்கணும்? ஆ எனக்கு பொருளாதார ரீதியா எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் பார்த்துக்கணும். நீங்க தான் எனக்கு ஆதரவு குடுக்கணும். அப்படின்னு சொல்லி பெரிய குண்ட தூக்கி போட்டான். இதே தமிழ்நாட்டுல சொன்னாலும் நம்மள ஓட விட்டு வெட்டி போடுவாய்ங்க. அந்த மாரி சூழ்நிலை இருக்கு. இந்தியால இந்த மாரி இல்ல இந்த மாரி பசங்களும் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்காய்ங்க. இப்ப படிச்சு முடிச்சுட்டு ஒழுங்கா படிக்காம, வேலைக்கு போகாம, ஊர்ல சும்மா குடிச்சுப்புட்டு, எவனா ஒரு சரக்கு வாங்கி தரான் ஓசியில குடிச்சுப்புட்டு, சித்திரவதை பசங்க இருக்காய்ங்க. இதெல்லாம் தாண்டி இது கொஞ்சம் வித்தியாசமான யோசனையா இருக்கு. வேலைக்கு போமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு காரணமா கூட இருக்கலாம்னு நெனைக்கிறேன். இந்த பேச்சு வந்து சோசியல் மீடியால இந்த நியூஸ் என்னமோ வரவா போயிட்டு இருக்கு. இந்த ஃபோட்டோல கவனிங்க. இந்த தம்பி தான். இந்த தம்பி போட்ட ஃபோட்டோ தான் இந்த மாரி கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டிருக்கு. அசர வச்சிருக்காங்க பெற்றவங்க. பெற்றவங்க என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. போய் தத்ரீயமே அப்படின்னு சொல்லிட்டு அவன ஒதுக்கத்தான் முடியும். வேற என்ன பண்ண முடியும்? பெத்த கடனுக்கு சோத்து தான் போடுவாய்ங்க. செலவுக்கு காசு குடுக்கணும்னா எங்க போவாங்க? அவங்ககிட்ட வருமானம் இருந்தாலும் குடுக்கலாம். வருமானம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அத அவங்களா புரிஞ்சு நடந்துக்கணும். இறப்பும், பிறப்பும் நம்ம கையில இல்ல. இது இயற்கையான விஷயம். நம்ம அடுத்த டைம் யார் வீட்ல பொறப்போம்? யார் நம்ம அம்மா, அப்பா? நம்ம எப்ப சாவோங்கிறது யாருக்குமே தெரியாது. இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிப்போம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.